ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். நம்ம விஜயை பற்றி தான். வேறு யாரை பற்றி பேச போகிறேன்? நம்ம விஜயை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம முதலமைச்சர் விஜயை பற்றி தான் பேச போகிறேன். இந்த நாட்டுக்கே முதலமைச்சர்னு நாம் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கோம். இந்த உதவாநிதி இருக்கிறாரு. அந்த உதவாநிதியால் நம்மளுக்கு எந்த உதவியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறச்ச ஏன் இவர் சட்டசபையில் பெரிய நக்கல், நையாண்டி, திமிரு, அகங்காரம் பிடிச்சி உக்காந்துன்னு நக்கலாக இப்படி சிரிக்கிறது, இப்படி பார்க்கறது, என்ன பைத்தியக்காரன் மாதிரி உக்காந்துங்கிறான். என்ன ஒரு முதலமைச்சர் வராருன்னா ஒரு எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை. இதுக்கு முன்னாடி சட்டசபையில் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அசெம்பிளியில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நாடு ஆளும்போது இவங்களுக்கு இப்படி தான் மரியாதை கொடுத்தாங்களா? அதனால தான் இப்படி நடந்துக்கிறாரா அவர்? அந்த அறிவு கூட இல்லை, பொது அறிவுன்றதே இல்லை. அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. நம்ம மக்களாகிய நாம தான் அவருக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறோம். அவரை இவர் எதுக்கு அனாவசியமாக அது உள்ளே போய் உட்காரணும்? உட்காராத இருக்கலாமே. அதுக்கு இவர் உட்கார சொல்லி யார் அழுதா? யார் கேட்டா இவர் உட்காரணுன்னு? எதிர்கட்சியாக உட்காந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன நன்மை செஞ்சுன்னு இருக்கிறாரு? யார் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க? த்ரிஷா எங்கே போகிறா? விஜய் எங்கே போகிறான்? அவங்க அம்மா எங்கே போகிறாங்க? அவங்க அப்பா எங்கே போகிறாங்க? அவங்க பசங்க எங்கே போகிறாங்க? இதை கேள்வி கேட்டுக்கின்னு இதுக்கா அவர் சட்டசபையில் போய் உட்கார்றாரு? மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய தேவைகள் என்ன, விவசாயிகளோட தேவை என்ன, இதெல்லாம் கேட்கணுன்னு தோணலை. என்ன நக்கல் பண்ணிக்கின்னு, நையாண்டி பண்ணிக்கின்னு, உட்காந்துக்கின்னு, சிரிச்சிக்கின்னு, பேசிக்கின்னு, இதுதான் சட்டசபையா? இப்படி தான் சட்டசபை நடத்தின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நம்மளுக்கு சட்டசபை என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போது விஜய் சார் வந்ததுக்கப்புறமா நம்ம சிஎம் சார் எல்லாம் லைவில் போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. எல்லாமே தெரியுது. காரி எல்லாம் ஜனமும் துப்புறாங்க.